Welcome to GK Facts Tamil. Question number 1. Which is a rare species of fish found only in Gulf of Mannar, India? இந்தியாவின் மன்னார் வளைகுடாவில் மட்டுமே காணப்படும் அரிய வகை மீன் இனம் எது? A. ஈல். B. ராட்சத கடல்பாஸ். C. பறக்கும் கர்நாட் மீன். D. சிவப்பு கைமீன். ஆன்சர் சி. பறக்கும் கர்நாட் மீன். பறக்கும் கர்நாட் மீன் ஃப்ளையிங் கர்நாட் ஃபிஷ் இது இந்தியாவில் மன்னார் வளைகுடா பகுதியில் அரிதாக காணப்படுது. இது மீனின் துடுப்புகள் மீன்களை போன்று இல்லாம பறவைகளின் இறக்கைகளை போன்று பெருசா இருக்கு. இதனால நீரை கழிச்சிட்டு கடலின் மேற்பரப்புல தனது துடுப்புகளை இறக்கைகள் போன்று பயன்படுத்தி சில மீட்டர் தூரம் இதனால பறக்க முடியுது. இவை பழுப்பு, பச்சை, மஞ்சள், சிகப்பு நிறங்கள்ல காணப்படுது. இது எக்ஸோசீட்டஸ்டே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தவை. Question number 2. Which country has been reported by WHO as the most dengue vaccinated country in the world? உலகிலேயே அதிகமான டெங்கு தடுப்பூசி போடப்பட்ட நாடாக எந்த நாட்டை WHO தெரிவித்திருக்கிறது? A. பிரேசில். B. அமெரிக்கா. C. ஜெர்மனி. D. சீனா. ஆன்சர் ஏ. பிரேசில். கடந்த வருடம் பிரான்ஸ் மக்கள் ஏடிஸ் கொசுக்களால பரவும் வைரஸ் காய்ச்சலால பாதிக்கப்பட்டாங்க. பிரேசில் நாட்டு சுகாதாரத்துறை சார்பில் அனைத்து மக்களுக்கும் டெங்கு காய்ச்சல் தடுப்பூசி வெற்றிகரமா போடப்பட்டிருக்கு. இந்த தகவலை உலக சுகாதார நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. Question number 3. In honor of which player, which country's football governing body has announced that anyone will not use his jersey number? எந்த வீரரை கௌரவிக்கும் வகையில் அவரது ஜெர்சி எண்ணை யாரும் பயன்படுத்த மாட்டோம் என எந்த நாட்டு கால்பந்து நிர்வாக குழு அறிவித்துள்ளது? ஏ. நெய்மர் ஜூனியர், பிரேசில். பி. கிறிஸ்டியானோ ரொனால்டோ, போர்ச்சுகல். சி. கைலியன் மாப்மே, பிரான்ஸ். டி. லியோனல் மெஸ்ஸி, அர்ஜென்டினா. ஆன்சர் டி. லியோனல் மெஸ்ஸி, அர்ஜென்டினா. கத்தார்ல 2022 ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து தொடர்ல லியோனல் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி கோப்பையை வென்றது. இதற்கு அவருக்கு கௌரவம் சேர்க்கும் வகையில அவருடைய ஜெர்சி நம்பரை யாரும் பயன்படுத்த முடியாதுன்னு அர்ஜென்டினா கால்பந்து வாரிய தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. Question number 4. What is the name of the small basket shaped idli made using bamboo? மூங்கிலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சிறிய கூடை வடிவ இட்லிக்கு என்ன பெயர்? ஏ. கூடை இட்லி. பி. சிப்லு இட்லி. சி. மூங்கில் இட்லி. டி. மூங்கில் அரிசி இட்லி. ஆன்சர் பி. சிப்லு இட்லி. மூங்கில் மணத்தோட தயாரிக்கப்படுகிற இட்லி கர்நாடக மாநிலம் ஹலகுரு கிராமத்துல ஒரு ஹோட்டல்ல தயாரிக்கப்படுது. மூங்கில பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சிறிய கூடை வடிவ அச்சுகள்ல இட்லி மாவை ஊத்தி அந்த சிறிய கூடைகளை ஒரு பெரிய அலுமினிய பாத்திரத்துல மூங்கில் குச்சிகளை எல்லாம் அடுக்கி அடுப்புல வேக வச்சு இந்த இட்லி தயாரிக்கப்படுது. இது தனித்துவமான சுவையையும் அந்த மூங்கில் மணத்தையும் இந்த இட்லி தருது. Question number 5. In which year NASA developed a special toothpaste for astronauts? விண்வெளி வீரர்களுக்கான பிரத்யேக பற்பசையை நாசா எந்த ஆண்டு உருவாக்கியது? ஏ. 1978. பி. 1970. சி. 1952. டி. 1960. ஆன்சர் டி. 1960. நாசா விண்வெளி வீரர்களுக்காகவே தனியாக நாசா டென்ட் அப்படிங்கிற டூத் பேஸ்ட தயாரிச்சிருக்காங்க. நுரையில்லாத விழுங்கக்கூடிய பற்பசையா இது இருக்குது. செயற்கை ஹைட்ராக்சி அபாப்டைட், சிந்தட்டிக் ஹைட்ராக்சி அபாப்டைட் என்கிற வேதிப்பொருள் இதுல இருக்கு. இது தனிம சத்துக்களை சமன்படுத்த உதவுது. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.